Hello students, welcome to AA Academy. இன்னைக்கு கணக்கு 9ஆம் வகுப்பு பயிற்சி 5.3 பார்க்கலாம். பயிற்சி 5.3ல வந்து நம்ம 5வது கணக்கு பார்க்கணும். சரிங்களா? ABயை ஒரு நாணாக உடைய வட்டத்தின் மையம் O00. இங்கு புள்ளிகள் A மற்றும் B முறையே 8, 6 மற்றும் 10, 0 ஆகும். வட்டத்தின் மையத்திலிருந்து நான் ABக்கு வரையப்படும் செங்குத்து OD எனில் ODயின் மையப்புள்ளியின் ஆயத்தொலைவுகளை காண்க. அதாவது நமக்கு வந்து ஒரு வட்டம் ஒன்று கொடுத்துருக்காங்களாம். வட்டத்தோடைய மையம் வந்து நமக்கு என்ன ஓன்னு கொடுத்துருக்காங்க. அதோடைய மதிப்பு என்ன 0, 0ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஏபிக்கும் மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு நான் ட்ராயிங் போட்டால் புரியும். சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஒரு வட்டம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த வட்டத்தில் வந்து நமக்கு ஏபி அப்படிங்கிற ஒரு புள்ளி, இந்த ஒரு முனை இந்த ஒரு முனை கொடுத்துருக்காங்க. ஏக்கு வந்து நமக்கு 8, 6ன்னு கொடுத்துருக்காங்க. பிக்கு வந்து நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க 0, 0ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், நம்ம ஏ 8, 6ன்னு எழுதிட்டோம், பி வந்து 10, 0ன்னு எழுதிட்டோம். அப்புறம் வட்டத்தின் மையம் O00 0ன்ட்டு எழுதணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து இதுதான் வந்து என்னது நமக்கு இங்கே மையம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இது வந்து நமக்கு என்ன டி. ஸோ இதுதான் வந்து நமக்கு வட்டத்தின் மையம். இது வந்து நமக்கு ஓ வந்து நமக்கு 0, 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடியின் மையப்புள்ளியின் ஆயத்தொலைவுகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த ஓடியோடைய இந்த மையப்புள்ளியோடைய ஆய்வு தொலைவு என்ன, இதை தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், நடுப்புள்ளியை வந்து கண்டுபிடிக்கணும். இந்த ஏபியோடைய இந்த நடுப்புள்ளியை கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சாதான் நமக்கு வந்து இந்த ஓடியோடைய மையப்புள்ளியை வந்து கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? முதல்ல நம்ம ஏபி எடுத்துக்கலாம். அப்போது நடுப்புள்ளி ஃபார்முலா எழுதிக்கணும் இல்லையா? நடுப்புள்ளினா என்னது எம், ஏ அண்ட் பி. ஏபி, ஏக்கு என்ன இருக்குது 8, 6ன்னு இருக்குது. பிக்கு வந்து நமக்கு என்ன இருக்குது 10, 0 அப்படின்ட்டு இருக்குது. சரிங்களா? இது வந்து நமக்கு x1, இது வந்து நமக்கு என்ன y1, இது x2, இது வந்து நமக்கு y2. இப்போது ஃபார்முலா எழுதிக்கணும். ஃபார்முலா என்ன, x1 + x2 வகுத்தல் 2, y1 + y2 வகுத்தல் 2. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ வந்து ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணிடலாம், பிரதியிடலாம். x1க்கு என்ன இருக்குது 8ன்னு இருக்குது, x2க்கு என்ன இருக்குது 10ன்னு இருக்குது, வகுத்தல் 2, y1க்கு 6ன்னு இருக்குது, y2க்கு வந்து 0 அப்படின்னு இருக்குது, வகுத்தல் 2. அடுத்தது என்ன பண்ணிக்கணும், கூட்டி போட்டுக்கணும். 8யும் 10யும் கூட்டினா எவ்வளோ 18 வகுத்தல் 2, 6யும் 0வையும் கூட்டினா 6 வகுத்தல் 2. இப்போ அடி கொடுக்கலாமா, 1 2 2 9 2 18, 1 2 3 2 6. அப்போ எவ்வளோ 9 3. எதோடைய மையப்புள்ளி இது நமக்கு பாருங்கள், டியோட மையப்புள்ளியை தானே நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ டியோடைய நடுப்புள்ளி நமக்கு என்னவா இருக்குது 9 3ன்னு இருக்குது. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த ஓடியோடைய மையப்புள்ளியை வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ நம்ம டி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 9 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ ஓடியை எடுத்தால் தான் நம்ம இதோடைய நடுப்புள்ளியை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ ஓடி எடுத்துக்கலாமா, நடுப்புள்ளி OD = O வந்து நமக்கு என்ன 0, 0, D வந்து என்ன 9 3. இது வந்து நமக்கு x1, இது வந்து y1, இது வந்து x2, இது வந்து y2. ஃபார்முலா எழுதிக்கலாமா? நடுப்புள்ளியோட ஃபார்முலா என்ன, m = x1 + x2 வகுத்தல் 2, y1 + y2 வகுத்தல் 2. சரிங்களா? அடுத்தது m = x1 என்ன இருக்குது நமக்கு 0 + x2 வந்து 9 வகுத்தல் 2, y1 என்ன இருக்குது 0 + y2 வந்து 3 வகுத்தல் 2. இப்போ என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். 0வையும் 9ஐயும் கூட்டினா எவ்வளோ 9 வகுத்தல் 2, 0வையும் 3ஐயும் கூட்டினா 3 வகுத்தல் 2. இப்போ என்ன பண்ணணும், இதுதான் வந்து நம்மளால் இது அடி கொடுக்க முடியாது இல்லையா? அதனால் இதுதான் நமக்கு என்னது ஓடியோடைய மையப்புள்ளி. அப்போ நடுப்புள்ளி ஓடியோடைய நடுப்புள்ளி என்னவா இருக்குது நமக்கு ஆன்சரு 9/2 3/2. ஸோ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதோடைய மையப்புள்ளி என்ன 9/2 3/2. அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது 6வது கணக்கு பார்க்கலாமா? புள்ளிகள் A -5 4, B -1 -2 மற்றும் C 5 2 என்பன இரு சமபக்க செங்கோண முக்கோணத்தின் உச்சிகள். இதில் Bயில் செங்கோணம் அமைந்துள்ளது. மேலும் ABCD ஒரு சதுரம் எனில் Dயின் ஆயத்தொலைவுகளை காண்க.
அதாவது வந்து நமக்கு ஒரு இரு சமபக்க செங்கோண முக்கோணம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதில் வந்து பியில் தான் வந்து நமக்கு என்ன அமைஞ்சிருக்கு, செங்கோணம் அமைஞ்சிருக்கு. நமக்கு ஏபிசி வந்து புள்ளிகள் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஏபிசிடி வந்து ஒரு சதுரம்னா அப்போ டியோடைய ஆயத்தொலைவுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு படம் வரைஞ்சி காட்டினா உங்களுக்கு புரியும் சரிங்களா. பாருங்கள், நமக்கு செங்கோண முக்கோணம் வரைஞ்சிருக்கோம். இதில் வந்து நம்ம புள்ளிகள் என்ன வைக்கிறோம், இங்கே ஏ, இது வந்து பி, இது வந்து சி சரிங்களா. ஏக்கு வந்து நமக்கு என்ன புள்ளி கொடுத்துருந்தாங்க, -5, 4 கொடுத்துருந்தாங்க. பிக்கு என்ன புள்ளி கொடுத்துருந்தாங்க, -1, -2. சிக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, 5, 2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க சரிங்களா. இப்போ அடுத்தது என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க, இதில் வந்து பாருங்கள், இதில் பியில் செங்கோணம் அமைந்துள்ளது, மேலும் ஏபிசிடி ஒரு சதுரம் எனில் டியின் ஆயத்தொலைவுகளை காண்க. அப்போ வந்து சதுரம்னா நம்ம எங்கேருந்து இங்கேருந்து நம்ம வந்து இப்படி வரைஞ்சாதானே நமக்கு சதுரம்ங்கிற ஷேப்பு கிடைக்கும். இப்போ இது நம்ம என்னவா வச்சுக்கணும், டி அப்படின்னு வச்சுக்கணும். டி வந்து நம்ம XY எடுத்துக்கணும். இப்போ நமக்கு கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த டியோடைய ஆயத்தொலைவுகள் இதை தானே நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து இந்த டியை தான் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த பிடி இதை தான் வந்து இந்த டிங்கிறத வந்து தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், இந்த ஏசி இதோடைய நடுப்புள்ளியை வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போது நடுப்புள்ளி ஏசி ஈக்குவல் டு, ஏசிக்கு என்ன இருக்குது, -5, 4, சிக்கு வந்து 5, 2ன்னு இருக்குது. இது வந்து x1, இது வந்து y1, இது வந்து x2, இது வந்து y2 சரிங்களா. இப்போது வந்து ஃபார்முலா எழுதிக்கலாம். m ஈக்குவல் டு x1 + x2 வகுத்தல் 2, y1 + y2 வகுத்தல் 2 சரிங்களா. இப்போ ஃபார்முலாவில் நம்ம பிரதியிடலாம். x1க்கு என்ன இருக்குது, -5, x2க்கு என்ன இருக்குது, 5 வகுத்தல் 2, y1 என்ன இருக்குது, 4 + y2க்கு வந்து 2ன்னு இருக்குது. இப்போது -5லேருந்து 5 போச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர், 0 வகுத்தல் 2, 4 2 கூட்டினா 6 வகுத்தல் 2. இப்போ அடி கொடுக்கலாமா, 1 2 2 3 2 என்னது 6. அப்போ 0/2 நம்ம எப்படி எடுப்போம், 0ன்னு தானே எடுப்போம். ஏன்னா இந்த மாதிரி முறையில் கேட்டாங்கன்னா நமக்கு கீழே இருக்கிற எண்ணுக்கு மதிப்பு கிடையாது, அதனால் மேலே இருக்கிற 0 தான் நம்ம எடுக்கணும். அப்போ இங்கே என்ன இருக்குது, நமக்கு 3ன்னு இருக்குது. அப்போ வந்து நமக்கு ஏசியோடைய நடுப்புள்ளி என்னவா இருக்குது, 0 3 அப்படின்ட்டு இருக்குது. இப்போ அடுத்தது என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும், ஏசியை வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து பிடியை வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ அப்போது நடுப்புள்ளி BD. ஸோ B வந்து நமக்கு என்ன இருக்குது, B வந்து -1 -2ன்னு இருக்குது. D வந்து என்னவா எடுத்திருக்கோம், நம்ம XY அப்படின்னு எடுத்திருக்கோம். பாருங்கள், நம்ம D வந்து என்னென்னு எடுத்திருக்கோம், XY அப்படின்ட்டு எடுத்திருக்கோம் சரிங்களா. இப்போ வந்து ஃபார்முலா எழுதிக்கலாம். M ஈக்குவல் டு x1 + x2 வகுத்தல் 2, y1 + y2 வகுத்தல் 2 சரிங்களா. இப்போ அடுத்தது நம்ம வந்து பிரதியிடுவோம் இல்லையா, இது வந்து x1, இது வந்து y1, இது வந்து x2, இது வந்து என்ன நமக்கு y2. ஸோ x1ல் என்ன இருக்குது, நமக்கு -1 ப்ளஸ் x2ல் என்ன இருக்குது, x அப்படின்னு இருக்குது வகுத்தல் 2, y1ல் என்ன இருக்குது, நமக்கு -2 ப்ளஸ் y2ல் என்ன இருக்குது, y அப்படின்ட்டு இருக்குது வகுத்தல் என்ன 2. இப்போ என்ன பண்ணணும் அடுத்தபடி அப்படின்னா நம்ம பார்க்கணும். இதை நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது, கூட்டி போட்டு கொண்டு வர முடியாது. ஏன்னா இங்கே வந்து நம்பர் இருக்குது, இங்கே வந்து ஆல்ஃபபெட்டில் இருக்குது. அதனால் -1 + x வகுத்தல் 2 -2 + y வகுத்தல் 2 இதை அப்படியே வச்சுக்கணும். இதுதான் வந்து நமக்கு வந்தது நடுப்புள்ளியோடைய பிடியோடைய நடுப்புள்ளி. அடுத்தது எதை எடுப்பீங்க நீங்கள், நம்ம இந்த எக்ஸையும் இந்த ஒய்யும் தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அது தானே நமக்கு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். டியோடைய ஆயத்தொலைவு என்ன, ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து புள்ளிகள் கொடுத்துட்டாங்க, இதுக்கு தான் நமக்கு புள்ளிகள் இல்லை. அப்போ எக்ஸ் என்ன ஒய் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஏசியும் இந்த பிடியும் நம்ம என்ன பண்ணணும், பெருக்கி கொண்டு வரணும் சரிங்களா. பாருங்கள், நடுப்புள்ளி ஏசி ஈக்குவல் டு பிடி சரிங்களா. ஏசி என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் நம்ம, ஏசி வந்து நம்ம 0 3 அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தோம். பிடியில் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் நம்ம, -1 + x வகுத்தல் 2, -2 + y வகுத்தல் 2 இதை தானே கண்டுபிடிச்சிருந்தோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 0வோட இதை பெருக்குவோம், இந்த 3ஓட நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நம்பரை வந்து நம்ம வந்து பெருக்குவோம். ஸோ இதையும் முதல்ல எடுத்துக்கலாங்களா. இதை எடுத்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், எக்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. அப்போது
0 ஈக்குவல் டு -1 ப்ளஸ் எக்ஸ் வகுத்தல் 2. அடுத்தது என்ன இருக்குது, நம்ம வந்து இந்த 0வையும் 2ஐயும் பெருக்குவோம். அப்போ இது இந்த பக்கம் வந்துடும். -1 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இன்ட்டு 2. அப்போ -1 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இன்ட்டு 2 எவ்வளோ நமக்கு 0. நமக்கு என்ன தேவை, எக்ஸ் தான் தேவை. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த -1 நமக்கு இங்கே வரும்போது என்னவாயிடும், +1 ஆகிடும். சரிங்களா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், எக்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், ஒய் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ 3யும் 2 இந்த 3யும் -2 ப்ளஸ் ஒய் வகுத்தல் 2 இதை எடுக்கணும். சரிங்களா, அப்போ 3 ஈக்குவல் டு -2 ப்ளஸ் ஒய் வகுத்தல் 2. சரிங்களா, இப்போ இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பெருக்க போகிறோம். அப்போ இது நமக்கு இந்த பக்கம் வந்துடும். -2 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 2. சரிங்களா, இப்போ -2 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2 எவ்வளோ 6. அப்போ y தானே தேவை. அப்போ y இங்கே வச்சுட்டு 6 இங்கே இருக்கும். சரிங்களா, இப்போ இங்கே -2 நமக்கு இங்கே என்னவாகும், +2 ஆகும். அப்போ y ஈக்குவல் டு 6ஐயும் 2ஐயும் கூட்டினா எவ்வளோ 8. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன, எக்ஸுக்கு 1 ஒய்க்கு வந்து 8. அப்போ நம்ம வந்து போட்டுடலாமா, நம்ம வந்து டியோட ஆயத்தொலைவுகள் என்ன 1, 8. அவ்வளோதான். புரியுதுங்களா, இவ்வளோதான் இந்த சம்மு. ஓகே, நான் இந்த சம்ஸோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஐ அகாடமி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.